வணக்கம். இந்த வீடியோல மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருப்பசாமி கோயிலை பத்தி பார்க்க போறோம். மதுரை முழுக்க ஏகப்பட்ட கருப்பசாமி கோயில்கள் இருந்தாலும் இந்த கோயில் ஏன் முக்கியமான கோயிலா பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, மதுரையில் நடக்கக்கூடிய சித்திர திருவிழாவோடு நேரடி தொடர்பானது இந்த கருப்பசாமி கோயிலுக்கு இருக்கு. எப்படி அழகர் மலையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி முக்கியமான ஒரு கருப்பசாமியோ, அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தல்லாகுளத்துல, மதுரையில அழகரு எதிர் சேவை பார்க்கக்கூடிய தல்லாகுளத்துல இருக்கக்கூடிய சப்பரத்தடியான்னு சொல்லப்படக்கூடிய சப்பரத்தடி கருப்பண்ணசாமி ரொம்பவே முக்கியமான சாமி. ஏன் அவருக்கு சித்திர திருவிழாவோடு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு, ஏன் அவர் ஒரு முக்கியமான சாமி அப்படின்னு சொல்லி கேட்டா, இவரை கும்பிட்டா தான் அழகர்கிட்ட இருந்தே நம்ம வர வாங்க முடியும். அந்த அழகர் மலையான அந்த சுந்தரராஜ பெருமாளை அவர் வைகையில தங்க குதிரையில சித்ரா பௌர்ணமியில இறங்கி வரக்கூடிய அந்த அழகை பார்க்கறதுக்கு மதுரை மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்தோம், ஏன் தமிழ்நாடு முழுக்க இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்கெல்லாம் ஓடோடி வர்றாங்களே. அப்படி வந்து சாமி கும்பிட்டு அந்த சுந்தரராஜ பெருமாள் கிட்ட, அந்த கள்ளழகர் கிட்ட நம்ம வேண்டி விரும்பி ஒரு வரங்கேட்டு நின்னோம் அப்படின்னு சொன்னா, இந்த தல்லாகுளம் கருப்பசாமி நினைக்காம சுந்தரராஜ பெருமாள் நம்ம கேட்கக்கூடிய அந்த வேண்டுதலை பரிசீலனை கூட பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த தல்லாகுளம் சப்பரத்தடியான் கருப்பண்ணசாமி இருக்காரு. சரி, அழகருக்கு இந்த தல்லாகுளம் கருப்பசாமி சொன்னாதான் பக்தர்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதலையே பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம் ஏன் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, கருப்பசாமிக்கு இந்த சப்பரத்தடியானுக்கு அழகரா கொடுத்த வரம் அது. அந்த வரமானது ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பகுதிக்கு ஆண்டாண்டு காலமாகவே இந்த சப்பரத்தடியான் தான் முக்கியமான காவல் தெய்வமாக இருந்து வர்றாரு. அதனால ஒரு முறை கள்ளழகரே குதிரையில இந்த எல்லையை தாண்டும் போது அவர் குதிரை கடிவாளத்தையே இந்த கருப்பண்ணசாமி பிடிச்சு அழகரையே நுப்பாட்டி போடுறாரு. அழகர்கிட்ட இது ஏன் எல்லையை தாண்டி போகும்போது நீ என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கருப்பண்ணசாமி சொல்லும் போது, ஏப்பா சப்பரத்தடியானே, நீ இந்த எல்லையுடைய காவல் தெய்வம் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த எல்லைக்கே எசமானப்பா நானு, எசமானுக்கே அந்த அனுமதி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சப்பரத்தடியான் சொல்றாரு, நீங்க எசமானாவே இருந்தாலும் என் எல்லைய நான் காவல் புரியக்கூடிய இந்த இடத்தை தாண்டி போகணும்னா என்கிட்ட அனுமதி வாங்கித்தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய காவல் சிறப்பா இருக்கப்பா, உன்னுடைய காவலை பார்த்து நான் அகமகிழ்ந்து போனேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு அழகரு சப்பரத்தடியான் கிட்ட கேட்கிறாரு. அப்ப நம்ம சப்பரத்தடியான் கருப்பண்ணசாமி என்ன சொல்றாருன்னா, சாமி உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த வரமும் வேணாம், நீங்க என் காவல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அதுவே போதும், நீங்க கிளம்புங்கிறாரு. இருந்தாலும் சுந்தரராஜ பெருமாள் நம்முடைய கள்ளழகர், உனக்கு ஏதாவது வரத்தை நான் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு இந்த கருப்பண்ணசாமி கிட்ட சொல்லும் போது, அங்கதான் இந்த முக்கியமான வரத்தை நம்ம சப்பரத்தடியான் கேட்கிறாரு. இந்த திருவிழாவுக்கு, சித்திர திருவிழாவுக்கு உன்னை பார்க்கறதுக்காக, உன்னை கையெடுக்கிறதுக்காக எத்தனையோ கோடி மக்கள் இந்த பகுதிக்கு, இந்த வைகை ஆத்து ஓரமா வந்துட்டு போறாங்க. அப்படி வந்துட்டு போகக்கூடிய மக்கள் உங்ககிட்ட எத்தனையோ நேர்த்தி கடன்களை போடுவாங்க, எத்தனையோ வேண்டுதல்களை வைப்பாங்க. ஆனா அவங்க வேண்டுதல்கள் எல்லாமே என்னுடைய எல்லைக்கு வந்து அவங்க மிதிச்சு என்னை கையெடுத்துட்டு போனா தான் அந்த வேண்டுதல்களை எல்லாம் நீங்க பரிசீலனையே பண்ணுவீங்க, அப்படிங்கிற ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கணும் சாமி அப்படின்னு கேட்கும்போது, கள்ளழகரும் நம்முடைய கருப்பண்ணசாமிக்கு நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே இந்த இடத்துலயே கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்து தன்னுடைய கழுத்துல இருந்த மாலையை எடுத்து கருப்பண்ணசாமிக்கு கொடுத்துட்டு போனாராம். அன்னையில இருந்து மதுரையில சித்திர திருவிழாவுக்கு வந்து கள்ளழகரை கும்பிடக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கும் சப்பரத்தடியான் கோயிலுக்கும் வந்து அவரை கும்பிட்டுட்டு போனாதான் அவருடைய அந்த வேண்டுதலே பூர்த்தி அடையும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஐதீகமானது இந்த கோயில் இருக்கு. இது மட்டும்தான் சித்திர திருவிழாவுக்கும் இந்த தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கும் உண்டான தொடர்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னமும் சித்திர திருவிழாவோடு தொடர்பு பட்டு ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருக்கு.
முதல்ல இந்த சாமியோட பேர்ல இருந்து ஆரம்பிப்போம். பேர் என்னது? சப்பரத்தடியான், சப்பரத்தடி கருப்பணசாமி. சப்பரத்தடிங்கிறாங்களே, அது என்ன சப்பரம், யாரோட சப்பரம், ஏன் அப்படி இந்த சாமிக்கு பேர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த சப்பரம் வேற யாரோட சப்பரமும் கிடையாது, அழகருடைய சப்பரம். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அழகரு 1000 பொன் சப்பரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சப்பரத்து மேல ஏறித்தான் வைகை ஆத்துல எழுந்தருளிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தான் தங்க குதிரையில அவரு எழுந்தருளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. சரி, அந்த சப்பரத்தை பத்தி பார்ப்போம். அந்த சப்பரத்துக்கு பேரு 1000 பொன் சப்பரம் அப்படிங்கிறாங்களே, அதென்ன 1000 பொன் சப்பரம்னு சொல்லி கேட்டா, திருமலை நாயக்க மன்னர் அவருடைய ஆட்சி காலத்துல இந்த அழகர் சாமிக்கு ஏதாவது திருப்பணி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு பெரிய சப்பரத்தையே உருவாக்கியிருக்காரு. அந்த சப்பரத்தை உருவாக்கின ஆசாரிக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்தாராம். அவ்வளவு அழகாக அந்த சப்பரம் வந்திருக்கே அப்படின்னு பாராட்டி, அதனாலேயே அந்த ஆசாரியால செய்யப்பட்ட சப்பரமானது 1000 பொன் சப்பரம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. இந்த 1000 பொன் சப்பரத்துல அழகர் ஏறி அந்த காலகட்டத்தில் எல்லாம் வைகையில எழுந்தருளிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, குதிரையில முற்காலத்துல வைகை ஆத்துல இறங்கி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, குதிரையில தான் இறங்குவாரு. இந்த குதிரையோடு சேர்ந்து போய் அந்த 1000 பொன் சப்பரத்துக்குள்ள ஏறிடுவாரு. 1000 பொன் சப்பரத்தோடு சேர்ந்து பக்தர்கள் இந்த குதிரையையும் அழகரையும் வைகை ஆத்துல எழுந்தருள செய்யக்கூடிய வைபவம் தான் முற்காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. 1942 வரைக்குமே இந்த 1000 பொன் சப்பரத்துல ஏறித்தான் குதிரையில ஏறி நம்முடைய அழகரானவர் வைகை ஆத்துல இறங்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா நடந்த சில பல குழப்பங்களால இந்த 1000 பொன் சப்பரமானது பயன்பாட்டுக்கு இல்லாம இப்ப நம்ம பேசுறமே தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோயில், இந்த கருப்பணசாமி கோயிலுடைய முன்னால இந்த 1000 பொன் சப்பரமானது இன்னைக்கும் நிக்குது. ஆனா ஆதி காலத்தில் கட்டப்பட்டது போல பிரம்மாண்டமாக அந்த 1000 பொன் சப்பரம் கட்டப்படாமல் சிறிய அளவுல இன்னமும் அந்த பேரையும் அந்த பெருமையும் பறைசாற்றும் விதமாக சின்ன சப்பரமாக நிற்கும். வைகை ஆத்துல எழுந்தருள்றதுக்கு முன்னால தல்லாகுளத்துல வந்து எதிர் சேவை பார்த்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்ல அவரு அழகர் கோயில்ல இருந்து தங்கப்பல்லக்கிலே வந்திருப்பாரு. அந்த தங்கப்பல்லக்கில இருந்து தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்ல தான் தங்க குதிரை வாகனத்துக்கு மாறுவாரு. அப்படி தங்க குதிரை வாகனத்துல ஏறி அழகரு இந்த தல்லாகுளம் சப்பரத்தடியான் கோயில் வழியாகத்தான் போவாரு. அப்படி போகும்போது அவர் காலங்காலமாக ஏறி வைகையில் இறங்கிக்கிட்டு இருந்த அந்த 1000 பொன் சப்பரத்தையும் பார்த்துட்டு அங்க பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு தான் நம்முடைய அழகர் வைகை ஆத்துல இறங்க போவாரு. அப்படியாக அந்த 1000 பொன் சப்பரத்துக்கு பக்கத்திலேயே கோயில் வாங்கி இருக்கிறதுனால சப்பரத்தடியான் சப்பரத்தடியான் சொல்லி இந்த சாமியானது பேர் வாங்கி சப்பரத்தடி கருப்பணசாமி அப்படின்னு இன்னைக்கு மக்களால் கும்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும்தான் சிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, சாமிக்கு பேரு சப்பரத்தடி கருப்பணசாமின்னு எப்படி கிடைச்சிச்சு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக அழகரு மேலூர்ல அழகர் மலையிலிருந்து கிளம்பி வந்து மதுரையில இந்த சித்திர திருவிழாவை எல்லாம் பார்த்து முடிச்சு வைகை ஆத்துல இறங்கி மறுநாள் தசாவதார கோலத்தை காட்டிட்டு எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் என் சொந்த கோயில் மேலூர் அழகர் கோயிலுக்கு நான் கிளம்புறேனப்பா அப்படின்னு மதுரையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னால மதுரையில வச்சு அவருக்கு ஒரு பூ பல்லக்கு செய்வாங்க. வெளியூர்காரங்களுக்கெல்லாம் இந்த வைகை ஆத்துல தங்க குதிரையில சாமி இறங்கக்கூடிய வரைக்கும் தான் விசேஷங்களை பத்தி தெரியும். ஆனா மறுபடியும் அழகர் மதுரையில இருந்து சொந்த கோயிலுக்கு திரும்பி போற வரைக்கும் விசேஷமானது நடந்துகிட்டே இருக்கும். அப்படியாக மதுரையில இருந்து பூ பல்லக்குல ஏறி நம்முடைய அழகர் மலையான் சொந்த கோயிலுக்கு திரும்பி போறாரே, அப்படி கிளம்பி போகும்போது அந்த பூ பல்லக்கு அலங்காரமானது தல்லாகுளத்துல வச்சுதான் நடக்கும். கிளம்பி போறதுக்கு முன்னால அழகரு சப்பரத்தடியானுடைய கோயிலுக்கு பக்கத்துல அந்த பூ பல்லக்குல வருவாரு. வரும்போது அங்க இருக்கக்கூடிய சாமி தூக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த பல்லக்க நல்லா அசைப்பாங்க, ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டக்கூடிய வழக்கம் என்னன்னா, இந்த முறை வந்து சித்திர திருவிழாவை பார்த்துட்டு நான் என்னுடைய சொந்த கோயிலுக்கு திரும்பி போறேன், அடுத்த முறை வந்து உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு கருப்பங்கிட்ட சொல்லிட்டு போனதாக, கருப்பங்கிட்ட அவருடைய எல்லையை தாண்டி மறுபடியும் அழகரு அவருடைய கோயிலுக்கு போறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு போறதாக இங்க ஐதீகமானது ஆதி காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படியாக தல்லாகுளம் கருப்பணசாமி கோயில் சித்திர திருவிழாவோடு ஒரு நெருங்கின தொடர்புடைய கோயிலாக காலாகாலமாக இருந்து வந்துகிட்டு இருக்கு.
இந்த கருப்பணசாமியுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் நல்ல ஆஜானு வாகுவாக முறுக்கு மீச வச்சு கையில் அருவாளை பிடிச்சி காலில் சலங்க கட்டி நல்லா கோபம் தெரிக்கக்கூடிய கண்களோடு நிற்பாரு. இந்த சாமியானவர் நீதி கொடுக்கக்கூடிய சாமி அப்படின்னு பேர் எடுத்தவர். எப்படி 18ஆம் படி கருப்பசாமி கிட்ட போனா நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்களோ, சொத்து பிரச்சனை, தீராத வம்பு வழக்குகள், குடும்ப சண்டை எது இருந்தாலும் கருப்பசாமி கிட்ட முறையிட்டோம்னா அவர் தீர்த்து கொடுப்பாரு அப்படின்னு நம்புறாங்களோ, அதே மாதிரியே 18ஆம் படி கருப்பசாமியுடைய ஒரு வடிவமாக இந்த தல்லாகுளம் கருப்பணசாமியும் பார்க்கப்படுறாரு. இந்த சாமி கிட்ட வந்து பொய் சத்தியம் போடுறது, ஏமாத்துறது, கெட்டெண்ணத்தோட வர்றது அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டி அனுப்பக்கூடிய சாமியாக தல்லாகுளம் கருப்பணசாமியானவர் பார்க்கப்படுறாரு. இவருக்கும் 18ஆம் படி கருப்பணசாமிக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு செவிவழி செய்தி, இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா காலங்காலமாகவே செவிவழி செய்தியாக பழங்காலத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு சமயத்துல கள்ளழகரானவர் இந்த மதுரைக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் போது பாண்டிமுனிச்சாமி வந்து அழகரை ஒரு சமயத்துல மறிச்சாராம். அப்படி பாண்டிமுனி தன்னை மறிக்கும் போது தன்னுடைய காவல் தெய்வமாக, தன்னுடைய எல்லை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அழகர் மலையில இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமிய நம்முடைய கள்ளழகர் மனசால நினைச்சாராம். அப்படி நினைச்ச மாத்திரத்துல 18ஆம் படி கருப்பசாமி வந்து பாண்டிமுனிச்சாமிய இங்கிருந்து விரட்டி விட்டு அதே இடத்திலேயே கோயில் வாங்கினாராம். அப்படி அவர் கோயில் வாங்கினவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தல்லாகுளம் கருப்பணசாமி அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லப்படுது. இந்த கருப்பணசாமியானவர் சைவச்சாமியாகவே பார்க்கப்படுறாரு. இவருக்கு கெடா வெட்டே கிடையாது. இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமைகள்லையும் ஆடி அமாவாசையிலையும் மகா சிவராத்திரியிலெல்லாம் சிறப்பான பூஜைகள் நடக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் இங்கே சாமிக்கு பொங்கல் வச்சு தான் கும்பிடக்கூடிய வழக்கம் இருக்கே தவிர இவருக்கு கெடா வெட்டு கிடையவே கிடையாது. இந்த கோயிலில் பொதுவாக என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சாமி கிட்ட ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் போட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு சந்தன காப்பு சாத்தக்கூடிய வழக்கம் இருக்கு. சாமிக்கு மொட்டை ஓட்டுக்கிறாங்க. இந்த கோயில்லையே இன்னும் 2 முக்கியமான சாமிகள் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லி கேட்டா, சோனையா சாமி, ராக்காயி அம்மான்னு சொல்லக்கூடிய 2 சாமிகள். இவங்க ஒரே சன்னதியில காட்சி கொடுப்பாங்க. இதுல அழகர் மலை உச்சியில நூபுர கங்கை தீர்த்தத்துடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ராக்காயி அம்மா அழகர் மலை உச்சிக்கு போய் அந்த தேவிய கும்பிட முடியாத பக்தர்களுக்காக தல்லாகுளத்திலேயே எழுந்தருளி இருக்கிறா. இங்க வந்து கும்பிட்டாலே அந்த ராக்காயி அம்மாவை மலை மேல போய் கும்பிட்ட அந்த முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் இங்க சாட்சி சொல்லி வைக்கிறாங்க. இப்படியாக இந்த கோயிலுடைய இவ்வளவு சிறப்புகளையும் நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மதுரை தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய சப்பரத்தடியான் கருப்பசாமி இருக்காரு. அவரு இந்த கோயில்ல ஆதி காலத்துல இருந்தே இருக்கல. இந்த கோயிலுக்கு ஆதி காலத்துல இருந்தே வேற ஒரு கருப்பணசாமி இருந்தாரு. அவரு இந்த கோயில்ல சிங்க வாகனத்துல காட்சி கொடுக்கக்கூடிய முத்து கருப்பணசாமி. அவர்தான் இந்த கோயில் உண்மையான மூலவருங்கிறாங்க. அவர் தான் மூத்த கருப்பசாமி, அண்ணன் கருப்பசாமிங்கிறாங்க. அவருக்கு தம்பியாக பின்னால வந்து சேர்ந்தவர் தான் நம்ம சப்பரத்தடியான், சப்பரத்தடி கருப்பணசாமி அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுது. அது ஏன் அப்படி மூத்தவரை விட இளையவருக்கு இங்க பெருமையும் பேரும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய இந்த கையில் அருவாளோடு துடியான சாமியாக காட்சி கொடுக்கக்கூடிய முத்து கருப்பணசாமியானவர் ஒரு காலகட்டத்தில் தன்னை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேய துறைக்கு கண்ணையே புடுங்கிட்டாராம். அவருடைய பார்வையானது பறிபோயிருக்கு. இப்படியான துடியான தெய்வமாக இருக்கக்கூடிய முத்து கருப்பணசாமியுடைய கோபத்தை குறைக்கிறதுக்காக அவரை வலதுபுறத்துக்கு, கோயிலுடைய வலதுபுறத்துக்கு மாற்றி வச்சு அதுக்கப்புறமாக தம்பியாக பின்னால் வந்த சப்பரத்தடி கருப்பணசாமியை இங்க மக்கள் முக்கியமான மூலவராக வச்சு கும்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உருவாச்சாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலானது 32 தலைமுறைகளாக ஒரு குறிப்பிட்ட பூசாரியுடைய குடும்பத்தால வழி வழியாக பூசை பண்ணி வரக்கூடிய சாமி. 240 கிராம மக்களுக்கு குலதெய்வமாக இங்க இருக்கக்கூடிய கருப்பணசாமி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது.
இந்த கோயில் ஆதி காலத்திலிருந்தே கும்பிடப்படுறதுனால அன்னைக்கு காலத்துல எல்லாம் அருவாளையும் கருப்பனுடைய செருப்பு வடிவத்தையும் ஒரு பறையையும் வச்சு தான் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. 1862க்கு அப்புறமா தான் சோழமலை பூசாரின்னு சொல்லக்கூடிய சோழமலை சித்தர்னு சொல்லுவாங்க, அந்த சாமி தான் இந்த கோயிலை உருவாக்கி அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அளவுல இந்த கோயில்ல சாமியுடைய வழிபாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சோழமலை சித்தருடைய அந்த சமாதியானது கோயிலுக்கு பின்னாலேயே நம்மளால பார்க்க முடியும். இவர் வளர்த்த நாய் பூனை இதுக்கெல்லாம் கூட அந்த சமாதிக்கு பக்கத்தில் பீடமானது இருக்குது. இந்த சோழமலை சித்தரை கும்பிடும் போது சுருட்டு வச்சு கும்பிடக்கூடிய வழக்கமானது இன்னைக்கு வரைக்கும் மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த கோயில்ல திருவிழாவின் போது பாரிவேட்டை நிகழ்வானது சிறப்பாக நடத்தப்படும். இங்க இருக்கக்கூடிய கருப்பணசாமியானவர் திருமண் அணிஞ்சிருப்பார், அதாவது நாமம் போட்டிருப்பாரு. ஆனா நாமம் போட்டிருக்கக்கூடிய இந்த திருமண்ணானது சைவர்கள் பயன்படுத்தக்கூடிய திருநீரை வச்சு தான் இங்க நாமம் போடுவாங்களாம். சைவ சாம்பலை கொண்டு திருநீரை கொண்டு திருமண் இடக்கூடிய கருப்பணசாமியை இந்த கோயில்ல நம்மளால பார்க்க முடியும். இப்படியாக சைவ வைணவ ஒற்றுமையானது இந்த தல்லாகுளம் கருப்பணசாமி கோயில்ல காலங்காலம் கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சித்திர திருவிழா சீருஞ்சிறப்புமாக முடிஞ்சு அழகர் மலைக்கு போகும்போது இங்கே கருப்பணசாமி கோயிலிருந்து அவருக்கு ஒரு மாலை கொடுத்து அங்கே விசேஷ ஆரத்தியானது நடந்து இங்கே இருக்கக்கூடிய கருப்பணசாமி கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு அழகரானவர் மதுரையை விட்டு தன்னுடைய சொந்த கோயிலுக்கு போய் சித்திர திருவிழாவானது நிறைவடையும். இந்த அளவுக்கு பேரும் பெருமையும் வாங்கின இந்த தல்லாகுளம் சப்பரத்தடியான் கருப்பணசுவாமி கோயிலுக்கு நம்மளும் இந்த வருஷம் சித்திர திருவிழாவுக்கு போகும்போது மறக்காம போய் அவருடைய எல்லையில மிதிச்சு அவரை கையெடுத்து அழகர் மலையான் கிட்ட அந்த கள்ளழகர் கிட்ட நம்ம என்னெல்லாம் வேண்டுதல் வச்சோமோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.